ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையினால நம்ம எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கார்? கிருபையா நடத்தி வருகிறார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதுமே ஆண்டோடைய சுத்த கிருபை. சரி, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் கர்த்தர் உங்களோடு பேச வைத்திருக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போமா? சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் தலையை உயர்த்துகிறார், என் தலையை உயர்த்துகிறார். என் அன்பு பிள்ளைகளே, எல்லாரும் நம்மளை ஆகாதுன்னு சொல்லி தள்ளி போட்டுடலாம். ஆனால் இங்கே தாவீது ராஜா தலையை ஆண்டவர் உயர்த்தினது போல உங்களுடைய தலையும் உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை எல்லாரும் என்ன செய்யலாம்? அற்பமாக நினச்சிருக்கலாம், ஒரு ஆகாதுன்னு தள்ளி நினச்சிருக்கலாம். அவங்க மத்தியில் கர்த்தர் உங்கள் தலையை என்ன செய்ய போகிறாரு? உயர்த்த போகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? விசுவாசிங்க, நம்புங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணவா, உங்கள் தலையை அவர் உயர்த்தவா. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியமிக்கிறார். அப்போ அந்த வேளையில் அந்த ஜனங்கள்லாம் வந்து இவர்கிட்ட நியாயம் விசாரிக்கணும்னு கடந்து வரும்போது அவர் என்ன செஞ்சிருவாராம்? ஒளிந்து கொள்வாராம். அப்போ அந்த ஜனங்கள் 40 வருஷமா அவங்க என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் வருகிற நேரத்துலலாம் விசாரணைக்காக, அதாவது இவர்கிட்ட நியாயம் கேட்கணும், இவர்கிட்ட வரணும், ஏதாவது நம்ம கேட்கணும்னு சொல்லி வருகிற நேரங்கள்லாம் இவர் ஒளிந்து கொள்வாராம். அன்பு பிள்ளைகளே, அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? வேதனைப்பட்டார்களாம். கர்த்தரும் என்ன செஞ்சாராம்? சவுல் ராஜாவை நான் ராஜ்ய பதவியில் வைத்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னான். ஒருவேளை இன்றைக்கி நீ படிப்பில் உயர்ந்திருக்கலாம், நல்ல ஒருவேளை திறமையில் இருந்திருக்கலாம், பேச்சு திறமை, செயல் திறமை, எழுதக்கூடிய திறமை இருக்கலாம். ஆண்டவர் ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் உயர்த்தி வைத்திருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒன்றில் ஒன்று உயர்த்தி வைத்திருக்கலாம். நீ வந்து அதை அற்பமாக நினச்சிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் அதை அற்பமாக நினச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு உயர்வு வரல. அப்போ ஆண்டவரே உங்களை உயர்த்தி இருக்கிறான். அப்போ அந்த உயர்வை நீங்கள் பெறணும்னா ஆண்டவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல உங்களை தலைநிமிர பண்ணுவா. ஒரு அருமையான இளம் வாலிபன், அவர் ஒரு கூச்ச சுவாபம் உடையவர், ஒரு பயந்த சுவாபம் உடையவர். அந்த வீட்டில் ஒரே பையன்தான். ஒரு குரல் மாசத்தையில் பிறந்ததுனால அந்த தம்பி எப்பவுமே ஒரு டேலண்ட் இல்லாதபடி ஒரு பயந்துட்டு இருப்பார். ஆனால் மற்ற திறமைகள்லாம் இருக்கும். பார்க்கும்போது ஒரு பயந்த சுவாபம் போல் இருப்பார். அவன் நல்லா படிச்சிருக்கா, டிகிரி வாங்கியிருக்கிறான். எத்தனையோ அலுவலகத்துக்கு அவங்க அம்மா அப்பா போகாத அலுவலம் இல்லை. 6வது மாதம் ஆயிற்று. 6வது மாதம் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஒரு அலுவலகத்தை நோக்கி ஓடுறாங்க. வேலை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு இடமும் அவருக்கு கதவடைக்கப்படுகிறது. நீங்கள் அதாவது முந்தின மந்த் வந்திருக்கலாம்டா, உங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு. ஆனால் கடைசியாக எங்கே வேலைக்கு ஆட்கள் தேவை என்று சொல்லி போட்டிருந்தார். அப்போ இவர் கடந்து போயிருக்கிறார். உடனே அங்குள்ள வாட்ச்மேன் என்ன சொல்கிறாரு? ஐயா, உங்களை பார்த்தாலே எங்கள் மேனேஜர் வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். உடனே இந்த பேரண்ட்ஸு எப்படி தான் இருக்கட்டுமா, எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? உள்ளே போகிறாங்க. போனதுமா அவர் என்ன செஞ்சாராம்? அன்பாக வரவேற்று உட்கார வச்சு, நான் ஒரு நாள் ஒரு பேதையாக இருந்தேன், கர்த்தர் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காரு? இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை நடத்துவதற்கு எனக்கு பலம் தந்திருக்காரு. அதனால் அப்படி யார் யாரெல்லாம் தண்ணாங்களோ அவங்க மத்தியில் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? தலை நிமிர பண்ணுவா. அதனால் பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. எங்கள் கம்பெனியில் உங்களை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி முழு பொறுப்பையும் உங்கள் கையில் தருகிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? கொடுத்தாங்களாம். இன்றைக்கு அந்த தம்பி சாட்சியாக இருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் தான் ஒருவர் தலைநிமிர பண்ணுவார், கர்த்தர் தான் ஒருவரை உயர்த்துவார். அதனால் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் தான் முடியும். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, தாவீது ராஜாவை ஆண்டவர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் கலங்காதீர்கள், விசுவாசத்தோடு இருங்க, பயப்படாதீங்க. ஜெபிப்போமா?
உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, நீங்க யாராயிருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை அற்பமா பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஆகாது என்று சொல்லி தடுகிறாங்களோ, அவங்க மத்தியில கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளே, அது திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், கற்பமா இருக்கலாம், உங்களை ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.